ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல சந்தாவோட அம்மா இருந்துட்டு பயங்கரமா சத்தத்தை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஹரிஷ் இருந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சந்தாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. சேரன் பையாவை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒன்று ஷூட் பண்ணணும். ஏற்கனவே எனக்கும் சந்தாவுக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நான் அவளுக்கு நான் தான் சொல்லி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் கடைசியில் என்னை பிடிக்கலை, இவனை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் அப்படியே நீ நல்லாருன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்னை எத்தனை வாட்டி நான் எச்சரிச்சிருக்கேன். சந்தாவை கூட்டிகிட்டு வா, கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி. ஆனால் இப்போ கூட்டிகிட்டு வரேன், அப்புறமா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் யாருக்கும் தெரியாமல் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுற ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கல்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. சந்தா எனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சேரன் இருந்துட்டு இங்கே பாருங்க, அது அப்போ பேசி முடிச்சுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சந்தாவோட மனசில் நான் இருக்கேன், என்னோட மனசில் சந்தா இருக்காங்க. எங்கள் வீட்டில் வாழ்கிறதான் சந்தாவுக்கும் பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு சந்தாவை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நேற்று முளைச்ச காலம் உனக்கே இவ்வளோ இருக்கிற போது சின்ன வயசுலேருந்து இவன் மேலே நான் ஆசையை கொட்டி வச்சுருக்கேன். ஆனால் இவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா உனக்கு தான தனமெல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக சேரன் போயிட்டு தடுக்கிறாங்க. சேரனையும் அவங்க சுற்றி நின்று அடிக்கிறாங்க. உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன், சந்தாவை கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.